Radius of Earth is 6,400 km and that of Mars is 3,200 km. Mass of Mars is 0.1 times as that of Earth's mass. The axis due to gravity on Mars is நியர்லின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேடியஸ் ஆஃப் எர்த் ஆரின்னு எடுத்து போகிறோம். அது மாதிரி ஆக்சிஸ் டியூ டு கிராவிட்டி ஆன் எர்த் வந்து ஜி, ஆரிங்கிறது இங்கே ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் ஜிஎம்இபி ஆர்இஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். மாஸில் வந்து நம்ம ஜிஎம் எடுத்துக்கிறோம். ஸோ ஜி எம்எம்ங்கிறது வந்து மாஸ் ஆஃப் தி மார்ஸ், ஆரம்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி மாஸ். ஈக்குவேஷன் 2/1 பார்க்கும்போது GM/Gங்கும் போது நம்மளுக்கு MM/mE இன்ட்டு RE/RM மோட் ஸ்கொயர் கிடைக்கும். RE²/RM² நம்மளுக்கு காமனாக ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ரூட்டில் எடுத்துருக்கோம் காமனாக. அல்லது GM தான் GMக்கு வந்துடும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது ஆக்சிஜன் டியூ டு கிராவிட்டி வழி 9.83 நமக்கு. அதே மாஸ் ஆஃப் தி மார்ஸ் வந்து என்னது 0.1 times ME. ரேடியஸ் ஆஃப் வந்து 6,400 km. இன்னும் தட் அதே மாதிரி கொடுத்துருக்கிறது அதே தான். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் மார்ஸ் வந்து 2,200 பாதி கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்தது கேள்வியில் கொடுத்துருக்கு கொஸ்டினில். இப்போ இந்த வேல்யூ சர்ச் பண்ணால் ஜிஎம் இந்த ஃபார்முலா சர்ச் பண்ணால் ஜிஎம் கூட ஜி 9.8 போட்டிருக்கோம். அதே மாதிரி எம்எம்ங்கிறது மாஸ் ஆஃப் மூன் கம்பேர் எடுக்கும் போது 0.1 times ME டிவைட் பை இங்கே ஃபார்முலாவில் எம்இ இருக்கா, எம்இ அடுக்கான சேரும். ஆரி வந்து 6,400 km, ஆரம்ங்கிறது 3,200 km. கிலோமீட்டர் கேன்சல் ஆகிரும். இங்கே 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஒரு 64 32 அடிச்சலாம். இங்கே 2 டைம்ஸ் வரும். இது 1 டைம் 2 டைம். 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 அங்கே கொடுத்துருக்கோம். 0.1 இங்கே இருக்குது 9.18. 9/8 0.1 0.98 வரும். 0.984 ஆல்மோஸ்ட் என்னது 3.9 சம்திங் வரும். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 4. ஸோ 4 மீட்டர் பர் செகண்ட்.